Hi friends, welcome to New Tech. நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி M31s அந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மொபைலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, விண்டோஸ் 8 அதில் லோ குவாலிட்டியில் இருக்கிற OSலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹாட்ஸ்பாட் வந்து விசிபிள் ஆகலை, அதாவது டெடிகேட் ஆகலை அந்த நேமு. அதனால் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலை. இது நீங்கள் வந்து மற்ற மொபைலோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து டெடிகேட் ஆகுது, கனெக்ட் பண்ண முடியுது. ஆனால் இந்த M31s மொபைலை மட்டும் நீங்கள் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணாலும் அதோட நேமை வந்து சிஸ்டத்தில் இருக்கட்டும் காமிக்க மாட்டேங்குது, இல்லை லேப்டாப் எதுலேயுமே வந்து காமிக்கலை. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ என்னோடய மொபைலுமே அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது, ஏன்னா நான் அந்த மொபைலை தான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னோடய சிஸ்டம் வந்து விசிபிள் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாம்சங் கம்யூனிட்டி அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைலை வாங்கின மோஸ்ட்லி இல்லை நிறைய எல்லாருமே சொல்லப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுதர்ஷன் 25 அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னென்னா, ஐ ஹேவ் ஸ்விட்ச் ஆன் மை ஹாட்ஸ்பாட் பட் நாட் ஷோவிங் இன் மை பிசி அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் கீக் அப்படிங்கிற ஒரு என்ன இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செட்டிங் போய்ட்டு செட்டிங் வந்து ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சும் ஒன்றுமே யூஸ் ஆகலை. இங்கே பாருங்கள், நீங்கள் அதுக்கு ரிட்டன் வந்து பதிலும் கொடுத்துருக்காங்க, நோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ இங்கே அவர் திருப்பி என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேன் யூ பிசி டெடிகேட் அதர் ஹாட்ஸ்பாட்லாம் டெடிகேட் ஆகுது அதான் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இங்கே இருக்க கேள்வி எல்லா கேள்வியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதே தான். என்னோடய சாம்சங் 31s மொபைலோட ஹாட்ஸ்பாட் வந்து சிஸ்டத்தில் வந்து டெடிகேட் ஆகலை, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. என்னோடய மொபைல் டெடிகேட் ஆகலை. ஆனால் நான் நேற்று வந்து என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டத்தில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து டெடிகேட் ஆச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து Windows 10 வந்து போட்டிருக்கேன் OS. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா Windows 10 வந்து யூஸ் பண்ணுறாரு. நான் வந்து Windows 8 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா Windows 8 பார்த்திங்கன்னா அதோட ஒய்ஃபை டிரைவர்ஸில் வந்து லோவிலே இருக்கும், அதோட அப்டேட் வெர்ஷனே இல்லை. ஸோ உங்களுக்கு சாம்சங் 31ஸோட ஹாட்ஸ்பாட்டை வந்து சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா Windows 10 யூஸ் பண்ணுங்கள். Windows 8 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி உங்களால் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்சங் 31க்கு இதில் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை அடாப்டர் இருக்குது, அதாவது அப்கிரேட் பண்ண ஒய்ஃபை அடாப்டர். ஸோ அந்த அடாப்டர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்க, நான் வந்து Windows 8 தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி நினச்சிங்கன்னா உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி அந்த அடாப்டர் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா Windows 10 யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சாம்சங் 31s'ோட ஹாட்ஸ்பாட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், கனெக்ட் ஆகியிருக்கு, யூஸும் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப நாள் அந்த ப்ராப்ளம் வாங்கி நான் 1 வீக் ஆச்சு. 1 வீக்கில் நானும் கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணவே முடியல. ஸோ Windows 10 யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் Windows 10 போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், கனெக்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.